இந்த பதிவை பாருங்களேன். 8 மணி நேரமாக இந்த மனுஷன் தன் வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் இடையில் வாழ்ந்து வந்திருப்பார். இந்த பதிவு உதய்பூரில் உள்ள அகம்னு சொல்லிட்டு ஒரு நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு தான் இது. அவர் நதியை கிராஸ் பண்ணும்போது எதிர்பார்க்காத விதமாக நீர்ப்பெருக்கம் ஏற்பட்ட காரணத்தினால் அவரோட ஒரு ஸ்டெப்பு கூட நகல முடியாத சுச்சுவேஷன் ஆகி அவர் ஒரு பாறையை பிடிச்சிட்டு இருந்துட்டார். அவர் 8 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாப்புல, தன்னை யாராவது காப்பாற்றிடுவாங்களா, ரெஸ்கியூ பண்ண யாராவது வந்துடுவாங்களான்னு வெயிட் பண்ணுறாப்புல. பொதுமக்கள் அனைவரும் கூட்டிட்டாங்க, யாரும் ஹெல்ப் பண்ண முடியல. ஏன்னா சுச்சுவேஷன் அப்படி, யாரும் ஹெல்ப் பண்ண முடியாத சுச்சுவேஷன். ஆனால் அவர் தன்னுடைய நம்பிக்கையை விடவில்லை. நம்மளை யாராவது காப்பாற்ற யாராவது வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் இந்தியன் ஆர்மி வந்து தன்னுடைய ட்ரோன் மூலமாக அவரை மீட்டிருக்காங்க. சில நேரங்களில் தன்னுடைய கடைசி மூச்சு இருக்கும் வரை நாம் தன்னுடைய நம்பிக்கையை, விடாமுயற்சியை இழந்துடக்கூடாது. ஏன்னா கடவுள் கூட உதவியை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தாமதமாகலாம், அந்த உதவி சேர்வதற்கு தாமதமாகலாம். அது வரையாவது நம்ம நம்பிக்கையுடன் இருக்கணும். சரிங்களா? ஸோ தன்னம்பிக்கையுடன் இருங்க அனைவரும்.